அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம ஆதிவராகி யூடியூப் சேனல். இன்னைக்கு பிப்ரவரி மாசம் 22ஆம் தேதி சனிக்கிழமை, தேவதை நாள். நம்ம வாழ்க்கைய மேஜிக் போல மாத்தக்கூடிய பிரபஞ்ச சக்தி நிறைஞ்சு இருக்கக்கூடிய அற்புதமான நாள் தான் இன்னைக்கு நமக்கு இருக்கு. இப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த நாள்ல ஒரே ஒரு டம்ளர் தண்ணீரை இப்ப நான் சொல்ல போற இடத்துல மட்டும் நீங்க வச்சாலே போதும். நிச்சயமா 24 மணி நேரத்துல பணவரவுல நல்ல ஒரு மாற்றம் ஏற்படும். உங்க வீட்ல பணமழை பொழியும்னே சொல்லலாம். உடனடியா நல்ல ஒரு பணவரவை நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு பரிகாரத்தை தான் இப்ப நாம தெரிஞ்சுக்க போறோம். வாங்க, இது என்ன பரிகாரம், யாரெல்லாம் செய்யலாம், எந்த நேரத்துல செய்யணும்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துக்கிட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அடுத்தடுத்து நான் போடக்கூடிய சிறப்பான பதிவுகளை நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும். பொருளாதாரத்துல எந்த ஒரு முன்னேற்றமும் இல்ல, தொடர்ந்து பண கஷ்டம் இருக்கு, கடன் பிரச்சனை இருக்கு, ஒவ்வொரு மாசமும் பண பற்றாக்குறை இருந்துகிட்டே இருக்குன்னு சொல்றவங்களுக்காகவே நம்ம சேனல்ல 1 month சேலஞ்ச் வீடியோ நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன். அதாவது பணவரவு அதிகரிக்கிறதுக்கு ஒரு மாச சேலஞ்சா ஒரு அற்புதமான பரிகாரத்தை நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன். நம்ம சேனல்ல ஸ்டார் லெவல்ல மெம்பரா ஜாயின் பண்ணக்கூடியவங்களுக்கு ஒவ்வொரு மாசமும் பணவரவு அதிகரிக்கிறதுக்கான இந்த மாதிரியான 1 month சேலஞ்ச் பரிகாரங்கள் தொடர்ந்து வரும். இந்த மாதிரியான பரிகாரங்கள் உங்களுக்கும் வேணும்னா நம்ம சேனல்ல ஸ்டார் லெவல்ல மெம்பரா ஜாயின் பண்றதுக்கு என்ன டீடைல்ஸ்ங்கறத செக் பண்ணி பார்த்துட்டு மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நமக்கு தேவதை நாள், அதாவது மேஜிக் டே. தேதியில, வருஷத்துல, மாசத்துல ஒரே நம்பர் ரிப்பீட் ஆகக்கூடிய நாட்களை தான் நாம தேவதை நாட்கள், மேஜிக் டேன்னு சொல்றோம். இந்த மாதிரியான நாட்கள்ல பிரபஞ்ச சக்தி அதிக அளவுல இருக்கும். இந்த பிரபஞ்ச ஆற்றலை பயன்படுத்தி நாம செய்யக்கூடிய பரிகாரங்களுக்கும் வழிபாடுகளுக்கும் நமக்கு கை மேல பலன் கிடைக்கும். அந்த வகையில இன்னைக்கு இந்த தேவதை நாள் எப்படி வருதுன்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். இன்னைக்கு தேதி நமக்கு 22, மாசம் பிப்ரவரி மாசம், அதாவது 2வது மாசம். அந்த வகையில 222ங்கிற போர்ட்டல் லா ஆஃப் அட்ராக்ஷன் படி இன்னைக்கு நமக்கு ஓபன் ஆயிருக்கு. இந்த போர்ட்டல் பாத்தீங்கன்னா நேத்து நைட்டே நமக்கு ஓபன் ஆயிருச்சு. அதே மாதிரி 24ஆம் தேதி வரைக்கும் இந்த போர்ட்டலோட எனர்ஜி நமக்கு அதிக அளவுல இருக்கும். அதனால இந்த 3 நாட்கள்ல நாம செய்யக்கூடிய பரிகாரங்களுக்கு பல மடங்கு பலன்கள் நிச்சயமா கிடைக்கும். இந்த 3 நாட்கள்லயும் உங்களால பரிகாரங்களை செய்ய முடியலனா கூட எந்த விதமான நெகட்டிவ் தாட்ஸையும், அதாவது எதிர்மறை எண்ணங்களையும் உங்க மனசுக்குள்ள வச்சுக்காம உங்க மனச அமைதியா தெளிவா நீங்க வச்சுக்கோங்க. இதுவே உங்க வாழ்க்கையில நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அந்த வகையில நம்ம சேனல்ல இந்த நாள்ல செய்ய வேண்டிய பரிகாரங்களை பத்தி ஏற்கனவே வீடியோ நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன். இன்னைக்கு மத்தியானம் 2:22 இந்த 2 வார்த்தையை மட்டும் நீங்க எழுதினாலே போதும். நடக்கவே நடக்காதுன்னு நினைச்ச காரியம் கூட 2 நாட்கள்ல நிறைவேறும்னு சொல்லி ஒரு அற்புதமான பரிகாரத்தை பத்தி முதல் வீடியோல நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அடுத்ததா 2வது வீடியோல இன்னைக்கு நைட்டுக்குள்ள இந்த வார்த்தையை 22 முறை மட்டும் நீங்க எழுதினாலே போதும். கூரைய பிச்சுக்கிட்டு பணமும் நகையும் கொட்டும்னு சொல்லி இன்னொரு சக்தி வாய்ந்த பரிகாரத்தை பத்தி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அடுத்ததா 3வது வீடியோல இன்னைக்கு நைட்டுக்குள்ள கையில ஒரே ஒரு புள்ளிய இந்த இடத்துல நீங்க வச்சாலே போதும். உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பண கஷ்டமும் கடன் பிரச்சனையும் நிச்சயமா ஒரு முடிவுக்கு வரும்னு சொல்லி ஒரு சிறப்பு வாய்ந்த பரிகாரத்தை பத்தி அந்த வீடியோல நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த 3 வீடியோவும் ரொம்ப ரொம்ப எளிமையான முறையில, செலவே இல்லாத வகையில, எல்லாருமே செய்யக்கூடிய வகையில நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன். இந்த நாள்ல நீங்க ஏதாவது ஒரு பரிகாரத்தை ட்ரை பண்ணா கூட உங்க வாழ்க்கையில நல்ல ஒரு மாற்றமும் மிகப்பெரிய முன்னேற்றமும் ஏற்படும். இந்த 3 வீடியோவோட லிங்கையும் இந்த வீடியோவோட எண்ட் ஸ்கிரீன்லயும் மேல ஐகார்ட்லயும் நான் உங்களுக்காக கொடுக்கறேன். விருப்பம் இருக்கிறவங்க செக் பண்ணி பாருங்க. இப்போ இந்த வீடியோல பூஜை இல்லாத, வழிபாடு இல்லாத பரிகாரத்தை தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். ஆண்கள், பெண்கள் யார் வேணாலும் செய்யலாம். பிறப்பு தீட்டு, இறப்பு தீட்டு இருக்கிறவங்களும் தாராளமா செய்யலாம். பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமா இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். இந்த நாள்ல நீங்க அசைவம் சாப்பிட்டு இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம்.
இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு நீங்க உங்க வீட்ல இருந்து மட்டும்தான் செய்யணும். அதே மாதிரி இந்த பரிகாரம் பொதுவா உங்க குடும்பத்துக்காக நீங்க செஞ்சா போதுமானது. ஒரு குறிப்பிட்ட நபருக்காக செய்யணுங்கிற அவசியம் கிடையாது. அடுத்ததா உங்களுக்கு எந்த ஒரு பண கஷ்டம் இருந்தாலும் சரி, கடன் பிரச்சனை இருந்தாலும் சரி, வறுமை இருந்தாலும் சரி, பணவரவை அதிகரிக்கணுங்கிற வேண்டுதலுக்காக இந்த பரிகாரத்தை நீங்க செய்யுங்க. சரி, இப்ப இந்த பரிகாரத்தை இன்னைக்கு எந்த நேரத்துல செய்யணும்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி நீங்க செய்யலாம். இன்னைக்கு சாயங்காலம் 6 மணிக்கு மேல நைட்டு 12 மணிக்குள்ள எப்ப வேணாலும் நீங்க செய்யலாம். பெஸ்டான டைம்னு பாத்தீங்கன்னா உங்க வேலையெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி நீங்க செய்யறது நல்லது. இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு டம்ளர் தண்ணீர் நமக்கு தேவைப்படும். நார்மலா இயற்கையா கிடைக்கக்கூடிய தண்ணீரை இந்த பரிகாரத்துக்கு பயன்படுத்திக்கோங்க. அதாவது ஆத்து தண்ணீர், கிணத்து தண்ணீர், குளத்து தண்ணீர், இன்னும் சொல்ல போனா மழை தண்ணீரை கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இது எதுவுமே உங்களுக்கு கிடைக்காதுன்னா உங்க வீட்ல நார்மலா வரக்கூடிய போர் வாட்டரை நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. எனக்கு போர் வாட்டரும் கிடையாது, ஆர்ஓ வாட்டர் மட்டும்தான் வருதுன்னு சொன்னீங்கன்னா அந்த வாட்டரையும் பயன்படுத்திக்கோங்க. அதே மாதிரி இந்த தண்ணீரை ஊத்தி வைக்கிறதுக்கு கண்ணாடி டம்ளர் நமக்கு தேவைப்படும். கண்ணாடியால ஆன பொருட்கள் நல்ல ஒரு பணவரவை நமக்கு ஈர்த்து கொடுக்கும். முடிஞ்ச அளவுக்கு கண்ணாடி டம்ளரை பயன்படுத்திக்கிறதுக்கு பாருங்க. இப்படி கண்ணாடி டம்ளர் உங்க வீட்ல இல்லைன்னா சாதாரண எவர் சில்வர் டம்ளரையோ சொம்பையோ கூட இந்த பரிகாரத்துக்கு நீங்க பயன்படுத்திக்கலாம். அடுத்ததா நமக்கு கல்லுப்பு தேவைப்படும். 1 ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு இருந்தாலே இந்த பரிகாரத்துக்கு போதுமானது. அடுத்ததா நமக்கு ஒரே ஒரு பிரியாணி இலை தேவைப்படும். கருப்பு புள்ளிகள் இல்லாத கிளியாத பிரியாணி இலையா பார்த்து எடுத்துக்கோங்க. காஞ்ச பிரியாணி இலையும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஃப்ரெஷ்ஷா இருக்கக்கூடிய, அதாவது கிரீன் கலர்ல இருக்கக்கூடிய பிரியாணி இலையையும் நீங்க பயன்படுத்திக்கலாம். இவ்வளவுதான் நமக்கு தேவையான பொருட்கள். பொதுவா தண்ணீரை வச்சு செய்யக்கூடிய பரிகாரங்கள் நமக்கு கை மேல பலனை கொடுக்கும். ஏன்னா தண்ணீருக்கு ஞாபக சக்தி ரொம்ப ரொம்ப அதிகம். அதே மாதிரி தண்ணீருக்கு நம்ம எண்ணங்களை ஈர்க்கக்கூடிய சக்தியும் அதிகம். இது அறிவியல் பூர்வமாவே நிரூபிச்சிருக்கிறாங்க. கூகுள்ல சர்ச் பண்ணி பாத்தீங்கன்னா இந்த ரிசர்ச் என்னங்கிறது உங்களுக்கே தெரியும். அடுத்ததா பாத்தீங்கன்னா இந்த கல்லுப்பு மகாலட்சுமி தாயாருக்கு உகந்தது. இந்த கல்லுப்பு எதிர்மறை சக்திகளை நமக்கு நீக்கி கொடுக்கும். அது மட்டும் இல்லாம நல்ல நேர்மறை ஆற்றலையும் நமக்கு ஈர்த்து கொடுக்கும். அடுத்ததா இந்த பிரியாணி இலைக்கு பணவசிய சக்தி ரொம்ப ரொம்ப அதிகம். அந்த வகையில பணவரவு அதிகரிக்கிறதுக்காக தண்ணீரையும் பிரியாணி இலையையும் இந்த பரிகாரத்துக்கு நாம பயன்படுத்துறோம். அதே மாதிரி பணவரவுல இருக்கக்கூடிய தோஷங்களும் திருஷ்டிகளும் தடைகளும் விலகிறதுக்காக கல்லுப்பை இந்த பரிகாரத்துக்கு நாம யூஸ் பண்றோம். சரி, இப்ப நான் சொன்ன குறிப்பிட்ட நேரத்துல முகம் கை காலை கழுவிட்டு வந்து அமைதியான ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கோங்க. நீங்க எடுத்து வச்சிருக்கக்கூடிய கண்ணாடி டம்ளர் அப்படி இல்லைன்னா எவர் சில்வர் டம்ளர்ல தண்ணீரை ஊத்துங்க. இப்ப தண்ணீரை ஊத்தினதுக்கு அப்புறமா கல்லுப்பை அந்த தண்ணீர்ல நீங்க சேர்த்துக்கோங்க. இப்படி கல்லுப்ப தண்ணீர்ல சேர்க்கும் போது பணவரவுல இருக்கக்கூடிய தடைகளும் தோஷங்களும் திருஷ்டிகளும் இந்த கல்லுப்போட சேர்ந்து கரைஞ்சு போற மாதிரி உங்க மனசுக்குள்ள நீங்க நினைச்சுக்கோங்க. அடுத்ததா பிரியாணி இலைய உங்க 2 உள்ளங்கைக்கு நடுவுலையும் வச்சுக்கிட்டு இந்த பிரியாணி இலை பல மடங்கு பணத்தை உங்களுக்கு ஈர்த்து கொடுக்கற மாதிரி உங்க மனசுக்குள்ள நீங்க கற்பனை பண்ணி பாருங்க. அப்படி இல்லைன்னா பணத்துக்கான அஃபர்மேஷன் எதையாவது நீங்க சொல்லுங்க. தமிழ்ல சொல்லணும்னு நினைக்கிறவங்க 4 திசைகளில் இருந்தும் 24 மணி நேரமும் நான் பணத்தை ஈர்த்து கொண்டே இருக்கிறேங்கிற அஃபர்மேஷன் சொல்லலாம். இங்கிலீஷ்ல சொல்லணும்னு நினைக்கிறவங்க ஐ ஆம் ரிச்னு சொல்லலாம். அப்படி இல்லைன்னா ஐ ஆம் ஏ பவர்ஃபுல் மணி மேக்னெட்ங்கிற அஃபர்மேஷன் கூட சொல்லலாம். இந்த மாதிரி ஒரு 2 நிமிஷம் நீங்க அஃபர்மேஷன் சொன்னதுக்கு அப்புறமா இந்த பிரியாணி இலைய தண்ணீர்ல போட்டுட்டு இந்த தண்ணீரை எடுத்துக்கொண்டு போய் உங்க வீட்டுல ஜன்னலுக்கு பக்கத்துல வச்சிருங்க. உங்க வீட்டுல ஜன்னல் மூடி இருந்தாலும் சரி திறந்து இருந்தாலும் சரி ஜன்னலுக்கு பக்கத்துல இந்த தண்ணீரை நீங்க வச்சிருங்க. இந்த தண்ணீர் திறந்தே உங்க வீட்டுல இருக்கட்டும். அதாவது ஜன்னல் பக்கத்துல வச்சு தண்ணீரை ஓப்பனாவே நீங்க விட்டுருங்க. நாளைக்கு காலையில வரைக்கும் இந்த தண்ணீர் அப்படியே இருக்கட்டும். நாளைக்கு காலையில எந்திரிச்ச உடனே இந்த தண்ணீரை எடுத்து உங்க வீட்டுக்கு வெளியில ஏதாவது ஒரு செடிக்கோ மரத்துக்கோ நீங்க ஊத்தி விட்டுருங்க. நீங்க மாடியில செடி வச்சிருந்தீங்கன்னாலும் அந்த தொட்டி செடிக்கு கூட இந்த தண்ணீரை ஊத்தி விடலாம். இல்லங்க எங்க வீட்டுல இந்த மாதிரி செடியெல்லாம் இல்லைன்னு சொல்றவங்க கூட உங்க வீட்டுக்கு வெளியில ஏதாவது மரம் இருக்கும் இல்லையா, அந்த இடத்துல யார் காலையும் மிதிப்படாத இடத்துல ஊத்தி விட்டுருங்க. இப்படி ஊத்தி விடும்போது இந்த பிரபஞ்சத்துக்கு மறக்காம நன்றிய சொல்லி ஊத்தி விடுங்க. அந்த பிரியாணி இலையையும் தண்ணீரோட சேர்த்து நீங்க ஊத்தி விட்டுருங்க. இவ்வளவுதான் இந்த பரிகாரம். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம். நன்றி.